வணக்கம். சாந்தி கர்மாக்களுக்கு கிரக சாந்தி, திருஷ்டி தோஷ நிவிருத்திக்கான சுதர்சன ஹோமம், ரோக நிவிருத்திக்காக தன்வந்திரி ஹோமம், விஷ பயம் மற்றும் ரோக நிவர்த்திக்காக கருட ஹோமம் தங்கள் இல்லத்தில் வந்து செய்து வைக்கப்படும். இந்தியா முழுவதும் நாங்கள் அலுவலகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பூஜைகள் மற்றும் சாந்தி ஹோமங்கள் நடத்துகிறோம். மேலும் தொடர்புக்கு திருப்புல்லானி எஸ் ஜெகநாதன் வாத்தியார், திருவந்திபுரம், செல் 9442209544, இமெயில் svedanaathan@gmail.com. ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. ஔஷாத்ரி ஆன்மீக பக்தி சேனல் அன்புகள் அனைவருக்கும் ஜோதிட சேஷாத்ரியின் பரிபூர்ண நமஸ்காரங்கள். நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது மார்கழி மாத பலன்கள். அதற்கு முன் சற்று மார்கழி மாதத்தை பற்றி ஆராய்வோம். மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன? மார்கழி மாதம் தனுர் மாதமாகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் இது. இந்த காலத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவர். அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவது இல்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பூஜைகள், ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. மேலதாள வாத்தியங்களும் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படுகின்றன. விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடப்படுகின்றன. மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் கூறப்படுகின்றன. இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிவடைகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் முடிந்து நாளை மார்கழி பிறக்கின்றது. நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையப்பெறுகின்றன. அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகின்றது. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் என கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இம்மாதம் அத்துணை போற்றுவதற்கு உடையதாக இருக்கின்றன. தனுர் மாதம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகின்றன. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. சூடி கொடுத்த சுழற்கொடியான ஆண்டாள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்ததால் பெருமாளே அவரை மனமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பும் கடைபிடிக்கப்படுகின்றன. பெருமாளை வேண்டுவதற்கும் மார்கழி மாதம் உரித்ததாக மாதமாக இருக்கின்றன. அனுமர் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடுகளும் இந்த மாதத்தில் தான் அமையப்பெற்றிருக்கின்றது. மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றும் ஒரு அழகிய சிறப்பு கொண்டவை. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே மார்கழி மாதம்
அதிகாலை எழுந்து வெளியில் வந்து கோலமிடுவது என்பது நம் ஆரோக்கியத்துக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அமையப்பெறுகின்றன. மார்கழி என்றாலே அடுத்த நம் நாவில் மகோத்சவம் என்ற வார்த்தையும் தொற்றிக் கொள்ளும் அளவிற்கு மார்கழியோடும் சென்னையோடும் ஒன்றி இருப்பவை மார்கழி மாத இசைக்கச்சேரிகள். வீதிகளில் பஜனைகளாகவும் பாடப்பட்ட திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் பல பாடல்களும் பிரசித்தி பெற்ற திருவையாறு ஆராதனையாக உருவெடுத்தது. அதுவே நூற்றாண்டு காலத்தை தாண்டி மார்கழி மகோத்சவமாய் சென்னையில் மாதம் முழுவதும் பலதரப்பட்ட இசை நடன கலைஞர்களால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்க மார்கழி மாதம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றி நம் வாழ்வில் வளம் பெறுவோம். மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை: மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்து இருக்கும். இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடுவது அல்லது கேட்பது, பஜனை பாடல்களை பாடுவது அல்லது கேட்பது புண்ணியமாகும். மார்கழியில் திருமண சுபகாரியங்கள் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்காக வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை, கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம், வீடு, மனை வாங்க முன்மனம் கொடுப்பதும் நல்ல விஷயம். அதிகாலை எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை: மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது. மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம். இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது. இதனால்தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு பின் உறங்கக்கூடாது என முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர். மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல், வாடகை அல்லது ஒத்திகைக்கு வீடு மாற்றி செல்லுதல், புதிய அலுவலக கட்டிடத்திற்கு மாறுதல் கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார். திருமணம், நிச்சயதார்த்தம், காதுகுத்தல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகனப்பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது. நாம் இப்போது 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலனை பற்றி ஆராய்வோம். மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள்: மேசராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும், துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றும், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்றும் அதனுடன் புதனும், தனு ராசியில் சூரியனும், மகர ராசியில் சனியும், மீனராசியில் ராகுவும் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் 20/12/2023 அன்று மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாக உள்ளார். அதேபோல் மார்கழி மாதம் 9ஆம் தேதி 25/12/2023 அன்று துலா ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் சென்று அமர்கிறார். 27/12/2023 மார்கழி 11ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் தனு ராசிக்கு இடம்பெயர்கிறார். மார்கழி மாதம் 23ஆம் தேதி, அதாவது அடுத்த வருடம் 8/1/2024 அன்று புதன் விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மார்கழி மாத பலனை பற்றி நாம் இப்போது ஆராய்வோம். மேஷராசி ஆன்மீக அன்பர்களே, மாதத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் 10லும், குரு ராசியிலும், கேது பகவான் 6லும், சுக்கிர பகவான் 7லும், பிற்பகுதியில் 8லும் சஞ்சரித்துள்ளார். செவ்வாய், புதன் மாத ஆரம்பத்தில் விருச்சிக ராசியிலும், பிறகு மாதத்தின் பிற்பகுதியில் தனு ராசியிலும் சஞ்சரிக்க உள்ளார். அதேபோல் 20/12/2023 வரை சனி பகவான் மகரத்திலும், பிறகு கும்பத்திலும் சஞ்சரிக்க உள்ளார். ராகு 12இல் சஞ்சரிக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளுக்கு உடைய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். இருப்பினும் ராசியில் குரு சஞ்சரிப்பதால் சற்று மந்தநிலை நிலவும். ராகுவின் சஞ்சாரம் தன லாபத்தையும் தானிய லாபத்தையும் தந்தருள்கிறார்.
சுக்கிரன் 7 சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சிலவிதமான உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் 8 சஞ்சரிப்பதால் வாழ்க்கை வசதி, ஸ்ரீசுகம் அனைத்தும் ஏற்படும். அதேபோல் செவ்வாயும் ஆரம்பத்தில் 8 சஞ்சரிக்க உள்ளதால் இந்த காலகட்டத்தில் கட்டிகள், இரத்தப்போக்கு, பித்தமயக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிற்பகுதியில் தனநாசங்களும் நோய்களும் தோல்விகளும் வந்து சேரும். அதேபோல் புதன் 8 சஞ்சரிக்கும் போது வெற்றிகள், புத்திர சுகம், வஸ்திர தனலாபம், மகிழ்ச்சிகள் நிலவும். 9 சஞ்சரிக்கும் போது உடல்நலம் சற்று பாதிக்கும். மேலும் முக்கியமாக சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் மார்கழி 4ஆம் தேதி ஆங்கில தேதி 20/12/2023 அன்று நிகழ உள்ளது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறேன். இந்த மாத கிரகநிலைப்படி சனி பகவான் 10லும் 11லும் இருப்பது மார்வழி, வித்தைகள், புகழ் நாசம் ஏற்பட்டாலும் 11 சஞ்சரிக்கும் போது தனலாபமும் தானிய லாபமும் ஏற்பட வழி உண்டு. ராகு 12 சஞ்சரித்தாலும் கேது 6ல் இருப்பது நன்மையே நடக்கும். அனைத்தும் கலந்த பலன்களே நடக்க இருப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் நவக்கிரக ஹோமமும் செய்து கொள்வது சாலச் சிறந்தது. ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சந்திர பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மற்றவர்கள் பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள். ஒருவிதமான பயமும் வயிற்று வலியும் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். சூரியன் ராசிக்கு 8ல் இருப்பதால் நோய்களும் அரசாங்க பயமும் உண்டாகும். செவ்வாய் ஆரம்பத்தில் 7ல் இருப்பதால் நோய்களும் சத்துருக்களால் தொல்லைகளும் அலைச்சலும் ஏற்படும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி முதல் 8ல் சஞ்சரித்து இரத்தப்போக்கு, விஷஜுரம், பித்தமயக்கம் உண்டாகும். புதனின் சஞ்சாரம் 7ல் இருப்பது மனைவிக்கு சில பிரச்சனைகளும் மற்றவர்களால் கலகங்களும் ஏற்படும். மார்கழி மாதம் 23ஆம் தேதி 8ல் சஞ்சரிக்க உள்ளார். அப்போது வெற்றிகளும் புத்திர சுகமும் வஸ்திர தனலாபமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். குருவின் சஞ்சாரம் 11ல் இருப்பது நினைத்தது நடக்கும். தனலாபம், ஸ்தான லாபம் ஏற்படும். சுக்கிரன் மார்கழி மாதம் 10ஆம் தேதி வரை 6லும் 11ஆம் தேதி முதல் 7லும் சஞ்சரிக்க உள்ளதால் காரிய விக்னங்களும் பலவித உபத்திரவங்களும் ஏற்படும். சனியின் சஞ்சாரம் மார்கழி 4ஆம் தேதி முதல், அதாவது 20/12/2023 முதல் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாக உள்ளார். அது ராசிக்கு 10ஆம் வீடாகும். இந்த காலகட்டத்தில் மார்வழி, புகழ் நாசம் ஏற்படும். இதை பற்றி விவரமான பலன்களை சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ற ஒரு பகுதியில் ஔஷாதர் ஆன்மீக சேனலில் கூற இருக்கிறேன். ஆகையால் ஔஷாதர் ஆன்மீக சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதனை முழு விவரங்களையும் பார்த்து பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ராசிக்கு 12ல் ராகுவும் 5ல் கேதுவும் இருப்பது கண்களில் கோளாறுகளும் தன நஷ்டங்களும் பலவித துக்கங்களும் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் சில கலந்த விளைவுகளே ஏற்படுவதால் வீட்டில் கணபதி ஹோமமும் சித்தி விநாயகர் வழிபாடும் நடத்தினால் நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மிதுனராசி ஆன்மீக அன்பர்களே, சந்திரன் 8ல் இருப்பதால் விஷபயம், துக்கம், கலகங்கள் உண்டாகும். சூரியன் 7ல் இருப்பது தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும். மேலும் வயிற்றுவலியும் வந்து போகும். செவ்வாய் பகவான் 6ல் சஞ்சரித்து தங்கம், செப்பு முதலியவற்றால் லாபமும் சத்துருக்களால் பயமும் இவற்றால் விடுதலையும் பிறகு கிடைக்கும். அதேபோல் புதனும் 6லிருந்து வெற்றிகளையும் சுபத்தையும் அள்ளித் தருகிறார். குரு பகவான் ராசிக்கு 11ல் இருப்பது தனலாபமும் ஸ்தான லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிரன் ஆரம்பத்தில் 5ல் ஆட்சி பெற்று தனலாபமும் மித்திர லாபமும் குரு தரிசனமும் உண்டானாலும் மார்கழி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/12/2023 அன்று 6ல், அதாவது விருச்சிக ராசிக்கு சஞ்சரிக்கையில் காரிய விக்னங்கள் உண்டாகும். அதேபோல் விருச்சிக ராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/12/2023 அன்று தனு ராசிக்கு இடம்பெயர்கிறார். அது ராசிக்கு 7ஆம் இடமாகும். அப்போது சத்துருக்களால் பீடையும் அலைச்சலும் உண்டாகும். தலைவலியும் உடல்வலியும் உண்டாகும். அங்கனவே மார்கழி கடைசி வாரத்தில் புதனும் தான் இருக்கும் இடமான
விருச்சிக ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து தனுராசிக்கு செல்கிறார். அப்போது மனைவி உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். சனி பகவான் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வரை மகராசியிலும் பிறகு 4ஆம் தேதி கும்பராசியிலும் சஞ்சரிக்க உள்ளார். அதாவது 8லும் 9லும் இருப்பதால் முயற்சிகளில் தோல்வியும் பந்துக்களின் பிரிவும் ஏற்படும். 9ற்கு சனி பகவான் வரும்பொழுது அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு சுகமும் காரிய ஜெயமும் உண்டாகும். ராகு பகவான் 11ல் இருப்பதால் தலைவலி தானிய லாபம் ஏற்பட்டாலும் கேது 4ல் இருப்பது துஷ்டர்கள் சேர்க்கையும் வயிற்று வலியும் விஷஜரமும் ரத்தப்போக்கும் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் சனி பிரீத்தி செய்து லட்சுமணர் வழிபட்டு வந்தால் காரிய ஜெயமும் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் பெறுவீர்கள். கடகராசி ஆன்மீக அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியனும் 7ல் சந்திரனும் சனியும் 9ல் ராகுவும் 10ல் குருவும் 3ல் கேதுவும் 4ல் சுக்கிரனும் 5ல் செவ்வாயும் புதனும் மாத ஆரம்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு செவ்வாயும் புதனும் மாதத்தின் நடுவில் அதாவது பிற்பகுதியில் இடப்பெயர்ச்சியாகி 6ல் சஞ்சரிக்க உள்ளார். அதேபோல் சுக்கிரனும் 4லிருந்து 5 சஞ்சரிக்க உள்ளார். மேலும் சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வரை 7லும் 4ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த கிரக அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு சாதாரண மாதமாகவே அமையப்பெறுகிறது. அஷ்டம சனியும் மாத தொடக்கத்திலேயே இருப்பதால் முயற்சிகளில் தடையும் பந்துக்களால் தொல்லையும் இல்லையேல் பந்துக்களால் பிரிவும் ஏற்பட்டு விலகும். தூக்கம் கெடும். 9ல் ராகு இருப்பதால் காரிய இடைஞ்சல்களும் சத்துருக்களால் தொல்லைகளும் ஏற்படும். நீங்கள் வாரந்தோறும் சனி பகவானை வழிபட்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வருவது மிகவும் சாலச் சிறந்தது. மேலும் முடிந்தால் வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்து கொள்வதும் மிகவும் நன்மை பயக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவதும் மிகவும் சாலச் சிறந்தது. சிம்ம ராசி ஆன்மீக நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12க்கு உடைய கிரகம் சந்திரன் 6ல் சஞ்சரிக்கிறார் மாத ஆரம்பத்தில். ஆகையால் சுகபோக வாழ்க்கை அமையும், நோய்கள் நீங்கும், சத்துருக்களால் இருந்த தொல்லைகள் விலகும். ராசிக்கு 4ல் செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறார்கள் மாத முற்பகுதியில். பிற்பகுதியில் இடம்பெயர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனு ராசியில் பிரவேசிக்கிறார்கள். 4ல் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது துஷ்டர்களின் சகவாசமும் வயிற்றில் உபாதைகளும் தாய்க்கு சில உபாதைகளும் ஏற்பட்டு விலகும். அதே சமயம் 4ல் புதனுடன் இருக்கும் போது தன லாபமும் குடும்ப சுகமும் உண்டு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அதேபோல் குருவும் பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிக்கின்றார். ஆகையால் மனைவி மக்கள் சுகம் தனலாபம் வெற்றிகள் வந்து அடையும். சுக்கிர பகவான் மார்கழி மாதம் ஆரம்பத்தில் சொந்த வீட்டில் ராசிக்கு 3ல் இருப்பதால் நண்பர்களின் ஆதரவும் நட்பும் சரீர ஆரோக்கியம் கௌரவம் புதிய பதவி கிடைத்தல் அனைத்தும் ஏற்படும். மார்கழி 9ஆம் தேதி 3லிருந்து 4ஆம் வீட்டுக்கு வரும்போது செல்வாக்கு சொல்வாக்கு இரண்டும் அதிகரிக்கும். சனியின் சஞ்சாரம் மார்கழி 3 வரை மகரத்திலும் அதாவது ராசிக்கு 6லும் மார்கழி 4 முதல் 7லும் அதாவது கும்பத்திலும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். அப்போது தாயின் பிரிவு தாய்க்கு கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அயல் தேச பிரயாணமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில் நல்ல மாதமாகவே அமைகிறது. நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதாதேவியை ஒருமுறை தரிசனம் செய்து வருவது மிகவும் நல்லது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது மிகவும் சாலச் சிறந்தது. கன்னிராசி ஆன்மீக நண்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 5ல் சந்திரனும் 4ல் சூரியனும் 3ல் செவ்வாயும் புதனும் ராசிக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படும் இடத்தில் சுக்கிரனும் 8ல் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். மார்கழி 9ஆம் தேதி சொந்த ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கிறார். அப்போது தனலாபம் அரசாங்க ஆதரவு ராஜ கௌரவம் வாக்கு வன்மை பலப்படும். மேலும் நண்பர்களின் ஆதரவும் கிட்டும். சந்தான பிராப்தி திருமணமாகாத இளம் தம்பதியர்களுக்கு உண்டாகும். வேலையில் புதிய பதவி தங்களை வந்து சேரும்.
சந்தோஷம் சல்லாபம் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. செவ்வாய் ஆரம்பத்தில் 3லும் பிறகு 4லும் சஞ்சரிக்க உள்ளார். 3ல் இருக்கும் போது தனலாபம் வெற்றியும், 4ல் சஞ்சரிக்கும் போது வயிற்றில் சில உபாதைகளும் விஷஜுரமும் வந்து போகும். அதேபோல் புதனும் 3லும் 4லும் சஞ்சரிக்கிறார். அப்போது அரசாங்க அதிகாரிகளால் தொந்தரவும் சத்துருக்களால் தொல்லையும் ஏற்பட்டாலும் மார்கழி 5ஆம் மாத கடைசியில் தனலாபம் குடும்ப சுகம் உண்டாகும். குருவின் சஞ்சாரம் 8ல் இருப்பது இடமாற்றம் கஷ்டங்கள் துக்கமான மாதமாகவே அமையப்பெறுகிறது. மாத ஆரம்பத்தில் சனி பகவான் மகர ராசியான 5லும் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசியான 6லும் சஞ்சரிக்க உள்ளார். இந்த காலகட்டத்தில் சத்துருக்களிடம் ஜெயம் ரோக நிவர்த்தி உண்டாகி நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது. மொத்தத்தில் நல்ல மாதமாகவே அமைகிறது. உங்களுக்கு விநாயகர் பூஜையில் சங்கடகர் சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயகரை வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. துலா ராசி ஆன்மீக நண்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் மார்கழி 8ஆம் தேதி வரை சஞ்சரித்து போஜன சுகமும் சயன சுகத்தையும் மன அமைதியையும் தந்து அருள்கிறார். மார்கழி 9ஆம் தேதி முதல், அதாவது 25/12/2023 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கு அவர் செவ்வாயுடனும் புதனுடனும் சேர்ந்து பலன்களை தருவார். அப்போது தன லாபத்தையும் அரசாங்கத்தால் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுகமான வாழ்க்கையும் அமையும். அதேபோல் ராசிக்கு 2ல் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. புதனும் ராசிக்கு 2லும் சந்திரனுக்கு 11லும் இருப்பதால் மனைவி மக்கள் சுகமும் சகோதர சகோதரி ஒற்றுமையும் நிலவும். குரு பகவான் ராசிக்கு 7ல் இருப்பதால் தனலாபம் சுபகாரியங்கள் பேச்சு செல்வாக்கு சொல்வாக்கு நன்மையே பயக்கும். சந்திரன் ராசிக்கு 4ல் இருப்பதால் ஜலத்தினால் கண்டமும் எதிலும் அவநம்பிக்கையும் ஏற்படும். சூரியன் 3ல் இருப்பது அந்தஸ்து உயர்வு புதிய பதவிகள் தேடி வரும். தனலாபம் வெற்றிகளும் வந்து அமையும். சனியின் சஞ்சாரம் ராசிக்கு 4ல் 20/12/2023 வரை, அதாவது 3ஆம் தேதி வரையிலும், பிறகு 20/12/2023 மாலை முதல் 5லும் சஞ்சரிக்க உள்ளார். இந்த காலகட்டத்தில் தாயின் பிரிவு, தாய்க்கு கண்டங்கள், உடல்நலை குறைகள், மனைவி மக்களிடம் சலசலப்பும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் கலவை கலந்த மாதமாகவே இருந்தாலும் நன்மைகளே அதிக அளவில் நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் கோமாதாவை பூஜித்து வந்தால் எல்லா நன்மைகளும் வந்து அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் இந்த மாதத்தில் ஒரு ஏழை பிராமணனுக்கு வஸ்திரதானம் வாங்கி கொடுத்தால் மேலும் மேலும் நன்மைகளே அடைய முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. விருச்சிக ராசி ஆன்மீக நேயர்களே, மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியில் செவ்வாயும் புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கு சொந்த வீடானாலும் சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து 11ஆம் வீடாகையால் தனலாபமும் சுகத்தையும் அள்ளித் தருவார். அதேபோல் புதன் இருக்கையில் மனைவி மக்களிடம் சுகமும் மகிழ்வான வாழ்க்கையும் அடையப் பெறுவீர்கள். மேலும் மார்கழி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரனும் ராசிக்குள் வருகிறார். இஷ்ட போஜனமும் தனலாபமும் உண்டாகும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் தன் சொந்த வீட்டை விட்டு விலகி சந்திரனுக்கு 12ல் சஞ்சரிக்க உள்ளார். அந்த காலகட்டத்தில் கண்களில் சிறு சிறு கோளாறுகளும் பித்த மயக்கமும் உண்டாகும். சூரியன் சந்திரனுக்கு 12ல் இருப்பதால் அலுவலகங்களில் இடமாற்றம் ஏற்படும். அலைச்சலும் பண நஷ்டமும் உண்டாகும். சந்திரன் ராசிக்கு 3ல் இருப்பதால் ஸ்ரீ போகமும் ஆபரண சேர்க்கையும் கணவன் மனைவியிடம் ஒற்றுமையும் எதிலும் வெற்றியும் உண்டாகும். சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3ல் இருப்பதால் நாற்கால் பிராணிகளால் லாபமும் மன அமைதியும் கிட்டும். 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதி முதல் ராசிக்கு 4ல் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போது தாயின் பிரிவு, தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்பு, அயல்தேச பிரயாணங்கள் ஏற்பட வழி உண்டு. நீங்கள் ஒருமுறை ராமேஸ்வரம் சென்று அந்த ராமரையும் சேதுக்கரையில் தீர்த்தமாடி திருப்புல்லானி ஆதி ஜெகநாதரையும் வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் நீங்கி நன்மையே நடக்கும் என்பது நிச்சயம். தனுராசி ஆன்மீக அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார்.
ஆகையால் காரியத்தில் சிறிய தடங்கல்கள் ஏற்படலாம். பணவிரயமும் உண்டு. வாக்கில் சற்று நிதானம் தேவை. சூரியன் ராசியிலேயே இருப்பதால் அலைச்சல், உடல்நலம் பாதிப்பு, மதிப்பு குறைவு ஏற்படும். செவ்வாயும் புதனும் ஆரம்ப காலகட்டத்தில் 12 இருந்து தன நஷ்டமும் கண்களில் உபாதைகளும் வந்து போகும். பிற்பகுதியில் ராசிக்குள் நுழைகிறார். அப்போதும் அவர்கள் சிறிது உபாதையிலேயே காட்டுவார்கள். குரு பகவான் ராசிக்கு 5 இருப்பதால் பணலாபமும் சுபகாரியங்களும் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். சுக்கிர பகவான் முதலில் 11 பிற்பகுதியில் 12 சஞ்சரிக்க உள்ளார். அப்போது இஷ்ட போஜனமும் தனலாபத்தையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் கொடுப்பார். சனி பகவான் மார்கழி 3ஆம் தேதி வரை, அதாவது 19/12/2023 வரை ராசிக்கு 2 பிறகு ராசிக்கு 3 சஞ்சரிக்க உள்ளார். உங்களுக்கு 20/12/2023 முதல், அதாவது மார்கழி 4ஆம் தேதி முதல் 7 சனியிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நல்ல செய்திகளையும் தந்து அருள்வார். திருமணம் ஆகாத இளம் ஆண் பெண் இருவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். பெரியோர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவார்கள். உடல்நிலையும் முன்னேற்றம் காண்பீர்கள். மொத்தத்தில் இது நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது. நீங்கள் சனி பிரீத்தி செய்து கொண்டு மேலும் லட்சுமி நரசிம்மரை வழிபட நல்லதே நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மகர ராசி ஆன்மீக நண்பர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் ராசியிலேயே மாதம் பிறக்கையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பெண்களால் லாபமும், சயன சுகமும், போஜன சுகமும் இதனால் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மார்கழி மாதம் ஆரம்பத்தில் சந்திரனுடன் சனியும் சேர்ந்து உள்ளார். அப்போது அயல்தேசம் செல்லுதல், ரோகத்தால் துன்பம் ஏற்பட்டாலும் மார்கழி 4ஆம் தேதி, அதாவது 20/12/2023 அன்று சனி பகவான் தன் மகர ராசியிலிருந்து விலகி 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். இப்போது 7 சனியின் கடைசி பாகம் நடப்பதால் அனைத்து நன்மைகளும் நடக்கப் பெறுவீர்கள். மேலும் சனிப்பெயர்ச்சி பலன்களை ஒரு தனி வீடியோ மூலம் ஔஷாதி ஆன்மீக பக்தி சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதை பார்த்து மகிழவும். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரிவு, தன நஷ்டம், தூரதேச பிரயாணம், திருட்டு பயம் உண்டாகும். சூரியன் ராசிக்கு 12 இருப்பதால் அலுவலகங்களில் இடமாற்றம் ஏற்படும். அலைச்சல், பண நஷ்டமும் உண்டாகும். செவ்வாயும் புதனும் ராசிக்கு 11 மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார்கள். பிறகு 12ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார்கள். 11 செவ்வாய் இருக்கும் போது தன லாபமும் சுகமும் உண்டாகும். 12 வரும்போது கண்களில் சிறு நோய்களும் பித்த மயக்கமும் வந்து போகும். அதேபோல் புதன் 11 இருக்கும் போது மனைவி மக்களிடம் சுகமும் மகிழ்வும் ஏற்படும். சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை நிலவும். குரு பகவான் ராசிக்கு 4 இருக்கிறார். துக்கம், மனக்கிலேசங்கள் ஏற்பட்டு விலகும். பந்துக்களின் மூலம் சில பிரச்சனைகள் வந்து போகும். சுக்கிரன் மார்கழி மாதம் 9ஆம் தேதி ஆட்சி பெற்று பெண்களால் நன்மையும், மனைவி மக்களிடம் சந்தோஷமும், தன லாபமும் ஏற்படும். பிறகு 11ஆம் வீட்டிற்கு வரும்போது இஷ்ட போஜனமும் தன லாபமும் ஏற்படும். இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது. காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளையும் காஞ்சி காமாட்சியும் தரிசனம் செய்தால் நல்ல பலன்களே கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கும்பராசி ஆன்மீக அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12 சஞ்சரிக்கிறார். எடுத்த காரியத்தில் தடையும், தன நஷ்டமும், சோம்பேறித்தனமும் இருக்கும். சனி பகவான் 12 இருந்து மார்கழி 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகரத்திலிருந்து இன்னொரு சொந்த வீடான கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் 7 ஆண்டு சனியின் 2வது பாகமாக இது அமைகிறது. ராசியில் இருக்கும் சனி பகவானால் அயல் தேசம் செல்லுதல், தீயினால் பாதிப்பு, பந்துக்களால் தொல்லைகள், ரோகத்தால் துன்பங்கள் ஏற்படும். சுக்கிரனிடம் ஆரம்பத்தில் 9 25/12/2023 முதல் 10 சஞ்சரிக்க உள்ளார். இந்த காலகட்டத்தில் கலந்த லாப நஷ்டங்களும் ஏற்படும். சில நேரங்களில் சந்தோஷமும், சில நேரங்களில் மனக்கிலேசமும் ஏற்படும். குரு பகவான் ராசிக்கு 3 இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. இருப்பினும் மற்ற கிரகங்களின் அமைப்பினால் நல்லதே நடக்கும். மார்கழி மாதம் முழுவதும்
காலையில் எழுந்து நீராடி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வருவதனாலும், மேலும் கார்த்திகை அல்லது சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் தீமைகளிலிருந்து விலகி நன்மைகளை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சி பலன்களை ஒரு தனி வீடியோ மூலம் ஔஷதாதிரி ஆன்மீக சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதை பார்த்து அதில் இருக்கும் பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மீனராசி ஆன்மீக நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 11 சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உறவினர்கள் வருகை, சுகம், தன லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிக்கு 2 அதாவது வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். தன லாபமும் சத்துருக்களிடம் வெற்றியும் கிடைக்கும். மார்கழி 9ஆம் தேதி வரை, அதாவது 25/12/2023 வரை சுக்கிர பகவான் 8லும் பிறகு 9லும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாழ்க்கை வசதி, ஸ்திரீ சுகம், பெண்களால் மகிழ்ச்சி, மனைவியிடம் ஒற்றுமை, தன லாபம் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். செவ்வாய் 8லும் 9லும் சஞ்சாரம் செய்கிறார். சிறு சிறு காயங்கள், அடிபடுதல், பித்த மயக்கம், ஜலதோஷம் இருக்கும். 9ல் இருக்கும் போது தனநாசமும் தோல்வியும் உண்டு. சூரியனின் சஞ்சாரம் தனுர் ராசியில் இருப்பதால், அதாவது 10ல் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சியில் முன்னேற்றமும், தொழிலில் நிம்மதியும், எல்லா விதத்திலும் ஜெயமும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதம் சந்தோஷம் கலந்த மாதமாகவே அமைகிறது. மேலும் நன்மை அடைய காலையில் நீராடி குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஔஷதாதிரி ஆன்மீக சேனல் நண்பர்களே, தங்களுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். இந்த சேனலில் ஔஷதாதிரி ஆன்மீக பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாத பலன்களும் சனி பயிற்சி பலன்களையும் பார்க்கும்போது தாங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கமெண்டை கொடுக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.